திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக ஸ்டாலின் குடும்பத்தினுடைய செயல்பாடு மர்மமாக இருக்கிறத பார்க்கும்போது திருப்பரங்குன்றம் மலையை யாருக்கோ எதுக்கோ வித்துட்டாங்களோ அப்படின்னு சந்தேகம் தோணுது. அங்கே மலை உச்சியில் ஒரு தர்கா இருக்குது. அது வேறு, அது உயரமான மலை உச்சி. இன்னும் அதை விட உயரம் குறைவான ஒரு மலை உச்சி இருக்குது. அதில் தான் இந்த தீபத்தூண் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. முஸ்லீம்களுக்கே அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுற விஷயமா எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னுக்கிட்டு 2005 எழுதி கொடுத்துருக்காங்க. 1998 எழுதி கொடுத்துருக்காங்க. எத்தனை வாட்டி தான் எழுதி கொடுப்பாங்க. இப்போ 1ஆம் தேதி நீதிபதி போட்ட முடியாதையா அப்படி இங்கெல்லாம் தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னுக்கிட்டு திமிரா பேசியிருக்கிறது இந்த காவல்துறை. அதற்கு ஆதாரமாக காரணமாக கருணாநிதி குடும்பம், ஸ்டாலின் குடும்பம் தான் இருந்திருக்கு. ஏன்னா திருக்கார்த்திகை அன்னைக்கு 3-4 மணி வரைக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. சாரை எல்லாம் கட்டி தூணில் தீபம் ஏற்றுறதுக்கு. திடீர்னு எங்கே இருந்தோ தகவல் வந்ததுனால அது ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. நாங்கள் ஏற்ற மாட்டோம் அப்படின்ட்டு வழக்கமாக ஏற்றுற இடத்துல, மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல செத்து போனவரா முருகப்பெருமானு மோட்ச ஏற்றுற இடத்துல தீபத்தை ஏற்றிட்டாங்க. திடீர்னு அந்த மாறுதல். நீதிபதிகள் மாலையில் மீண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிருக்கிறாரு. மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையை உதவிக்கு அனுப்புகிறாரு. அதையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா நீதிபதி அப்படி பண்ணால் நாம் எப்படி பண்ணணும்? கலெக்டரும் அந்த கமிஷனரும் போலீஸ் கமிஷனரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? 144 தடை உத்தரவை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ நீதிபதி கேட்குறாரு, நான் உத்தரவு போட்ட பிறகு 144 கொண்டு வந்தீங்களா? 144 வந்த பிறகு உத்தரவு போட்டோமா? என்னுடைய உத்தரவு 144 தடைப்படுத்துமா அப்படின்னு எல்லாம் கேள்வி இருக்கு. மீண்டும் அடுத்த நாள் வந்து அவமதிப்பு வழக்கில் கூட தீமை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டா இந்த ஆணையர் லோகநாதன் கூடவே இருக்கணும், கமிஷனர் கூடவே இருக்கணும், இருந்து தீமை ஏற்றணும்னு உத்தரவு போட்டால் அதையும் முடியாது, நாங்கள் அப்பீல் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் அப்பீல் பண்ண போகிறீங்கிறதுக்காக இந்த செயல்பாடை தடுத்து நிறுத்த முடியுமா? அதனால் நீங்கள் வந்து இப்போ தீமை ஏற்ற முடியாது. நீதிபதி சொல்லியிருக்காருங்க உத்தரவு. அதுக்கு என்னங்க, அதெல்லாம் முடியாதுங்க, இங்கே நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படின்னு சொல்லணும்னா அது யாருடைய துறை? மு.க. ஸ்டாலினுடைய துறை. மு.க. ஸ்டாலினுடைய உத்தரவு இல்லாமல் அப்படி சொல்லுவாங்களா? இவருடைய உத்தரவு தான் செயல்படுது. 9ஆம் தேதி இருக்குது பஞ்சாயத்து. மீண்டும் நீதிமன்றத்தில் 9ஆம் தேதி இந்த வழக்கு வருது. அப்போ மு.க. ஸ்டாலினுக்கு நீதிபதி என்ன தண்டனை கொடுக்குறாரு? கைது பண்ணுறதுக்கும் நீதிபதிக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க. என்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம்.